ஹலோ ஃப்ரெண்ட், நான் ஆவாரம் பூ வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் இந்த சந்தனப்பொடி இது ஆன்லைனில் நான் வாங்கிக்கிட்டேன். இது ரெண்டையும் சேர்த்து நான் இந்த சோப்பு ஆவாரம் சோப்பு போட்டுடுறது. ஆவாரம் சோப்பு இங்கே பாருங்கள், இது நல்ல முகத்துக்கு நல்லா இருக்கும், பொலிவாக இருக்கும், நல்லா அதாவது உடம்புக்கு போட்டு வேர்வையெல்லாம் இருக்காது, நல்லா இருக்கும் இந்த சோப்பு. இது ஆவாரம் பூ. இது எனக்கு ரெகுலராக ஓடுது, வாங்கிக்கிறாங்க. நீங்களும் பார்த்தா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆவாரம் பூவை நான் காய வச்சு பவுடராக்கி இந்த சந்தனத்தோடு சேர்த்து நான் இந்த சோப்பு ஆவாரம் பூ சோப்பு தயாரிச்சுக்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி, அதாவது செம்பருத்தி பூ இங்கே பாருங்கள், கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி செம்பருத்தி பூவை கொண்டு வந்து நல்லா காஞ்சாலும் பரவாயில்ல, ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு புது பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, காஞ்ச பூவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பூவும் நான் இந்த செம்பருத்தியும் பீட்ரூட்டு ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறது. நான் பீட்ரூட்டு பவுட்ரு இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த சோப்பை செம்பருத்தி சோப்பு நான் தயார் பண்ணுறேன். இதுவும் எனக்கு எல்லோரும் வாங்கிக்கிறாங்க. யூஸ் பண்ணி பார்த்தவங்கெல்லாம் நிறைய பேர் இன்னும் வேணும்னு கேட்குறாங்க. அது மாதிரி நானும் செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கேன். இதில் ஒரே ஒரு கெமிக்கல் தான் இருக்கும், ஆனால் நுர வளம் வர்றதுக்காக. மற்றபடி எந்த கெமிக்கலும் இல்லாத சோப்பு இது. நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சோப்போட ஒரு நிபந்தனை. அதாவது கண்டதும் போட்டு சேர்க்காம நான் இந்த 2 பொருள், இது இல்லாமல் 6 பொருள் மூலிகை சேர்த்து அது ஒரு சோப்பு தயார் பண்ணுறேன். எனக்கு இப்போதைக்கு இந்த சோப்பு இருக்குது. இதை ஒரு வாட்டி போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறேன்.